ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசுவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு திருமறை தியானம். எனவே இந்த நாளிலே கிறிஸ்துவுக்கும் சாலமோனுக்கும், அல்லவிட்டால் சாலமோனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள இந்த ஒற்றுமைகளை உங்களோடு நான் பேசும்படி விரும்புகிறேன். வேதம் சொல்கிறது, அவர் சாலமோனிலும் பெரியவர். கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக பல கதாபாத்திரங்களை திருமறைகளை பார்க்கிறோம். ஒரு யோசேப்பு, ஒரு ஈசாக்கு, இப்படி பல கதாபாத்திரங்களை நாம் இரட்சகர் இயேசுக்கு அடையாளமே பார்க்கிறோம். இந்த நாளிலே இரட்சகர் இயேசுக்கு அடையாளமாக சாலமோனை குறித்து உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். ஆண்டவரே சொன்னார், சாலமோனிலும் அவர் பெரியவர். சாலமோனுடைய மேன்மைகள், அவனுடைய புகழ்ச்சி, ஞானம், செல்வம் நாம் யாவரும் அறிந்தது. இந்த ஆண்டவர் சாலமோனிலும் பெரியவர். உன்னதத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, சாலமோனுடைய அந்த ஞானம், அவனுடைய கீர்த்தி. வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளால் அவனை சோதிப்பதற்காக. இங்க 2 வார்த்தைகளை உங்களுக்கு உண்டா வைக்க விரும்புகிறேன். ஒன்று, சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி. 2வது, அந்த ராஜஸ்திரி அதை கேள்விப்பட்டாள். இதே வசனம்தான் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, தேவதூதர் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேமுக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி. இங்கே 2 வார்த்தைகளை நீங்கள் பார்க்க அன்ப கேட்கிறேன். சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரி கேள்விப்பட்ட போது. லூக்கா 2:15 பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இந்த காரியம். அங்கே கீர்த்தின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே கர்த்தரால் நடந்த அறிவிக்கப்பட்ட இந்த காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. அவள் கேள்விப்பட்டாள், மேய்ப்பர்கள் கேள்விப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அவனை சோதிப்பதற்காக, பார்ப்பதற்காக. இங்கே மேய்ப்பர்கள் சொல்லுகிற வார்த்தை லூக்கா 2:15, இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, இந்த வார்த்தை திரையில் பாருங்கள், கவனிங்க. இந்த வார்த்தை, ஒன்று, சேபாவின் ராஜஸ்திரி கேள்விப்பட்டால், she heard. இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, the shepherd heard. அங்கே அவள் கேள்விப்பட்டாள், இங்கே மேய்ப்பர்கள் கேள்விப்பட்டார்கள். அந்த கேள்விப்பட்டதை பார்ப்பதற்காக சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனிடத்தில் வந்தார். இங்கே கேள்விப்பட்டதை பார்ப்பதற்காக மேய்ப்பர்கள் பெத்லகேமை தேடி போனார்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளைகளே, கிறிஸ்து அவருடைய வருகைக்கு முன்பாக, பிறப்பதற்கு முன்பாக பல ஒப்புமைகளை, பல ஒற்றுமைகளை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதுல சாலமோன் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒருவர். எனவேதான் சொன்னார், சாலமோனில் ஒரு பெரியவன். 2வது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2ஆம் வசனம், மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடு எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தார். என சொல்லப்படுகிற வார்த்தை, தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்திலே அவர் சம்பாஷித்தார். இதே வார்த்தையை நாம் மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும். அதுல எல்லாம் உண்டு, பாரங்கள் உண்டு, அதுல கேள்விகள் உண்டு, அழுத்தங்கள் உண்டு. இதே வார்த்தை தான் அவர் சொன்னார், அவனிடத்தில் சம்பாஷித்தார். மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து.
இரட்சகர் இயேசுக்கு சொல்லும் போது மத்தேயுல தெரிந்த வசனம், மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அன்புடைய பிள்ளையே, அவள் தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் அவனோடு கூட பகிர்ந்து கொண்டாள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் மனதின் பாரங்கள், உன் மனதின் ஏக்கங்கள், எண்ணங்கள், உன்னுடைய மன அழுத்தங்கள், உன்னுடைய பொருளாதார வீழ்ச்சி, உனக்கு செய்யப்பட்ட நம்பிக்கை துரோகம், அதாவிட்டால் ஜனங்களால் உனக்கு உண்டானதான நாச மோசங்கள், போரிடம் சொல்லுவது போல. இதனாலே அவர் சொல்லுகிறார், ஷேர் வித் மீ, டாக் வித் மீ. அந்த வார்த்தை ஆங்கிலத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல கம்யூனியன் unto me, come unto me, என்னிடத்துல வாருங்கள், என்னிடத்துல உங்கள் காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில். இங்கே கூட அந்த கம்யூனியன், கம் unto me, அவனிடத்தில் வந்தாள். தமிழ் வேதத்திலே சம்பாஷித்தாள். அவனு சொல்கிறார், இடத்துல வாருங்கள், மனதின் பாருங்கள். பாட்டெல்லாம் பாடுறோம், மனதின் பாருங்கள் யாவும் நீக்கி, நம்முடைய இருளை நீக்கி. அவர் சொல்லுகிறார், உங்களுடைய எல்லா பாரங்களையும் என்னிடத்துல ஷேர் பண்ணு. தமிழ் வேதத்துல இங்கே சொல்லப்பட்டது சம்பாஷித்தாள். என்னை கேட்டுக்கொண்டு என்பதை பிள்ளையே, உன் மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய, சொல்ல முடியாத, அழுத்தக்கூடிய, அழுத்தாத, புரிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ள முடியாத எல்லாவற்றையும் யூ கேன் ஷேர் வித் ஹிம். இன்றைக்கு நம்முடைய மனதின் பாரங்களை எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. மனதின் இயக்கங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. தூற்றி திருகிற மக்கள் ஏராளம். தூற்று மாந்த நடுவிலே நம்மை தேற்றுகிற ஒருவர் அவர் மட்டும்தான். இது தூற்று உலகம். உங்கள் பலவீனங்களை, உங்களுடைய குறைகளை பெரிதுபடுத்தி அதை ரொம்ப போக்கஸ் பண்ணி அதை விவரித்து மேன்மைப்படுத்தி மக்கள் ஏராளம். தேவன் சொல்லுகிறார், உன் மனதின் எண்ணங்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அது சொல்லப்பட்ட வார்த்தை அன்பானுடைய இதைத்தான் சொல், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில். இந்த வார்த்தை பாருங்கள், அவள் அவனிடத்துல வந்தாள், சம்பாஷித்தாள். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில். இங்கே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில். நீங்கள் என்று சொல்வது ஜாதி, மத, நிற எல்லாவற்றையும் கடந்து நீங்கள் எல்லாரும், ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், அறிவாளி, அதாவது படித்த வாழ்க்கையில புத்தி கூர்மை உள்ளவன், பேதையானவர்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அங்கே அந்த நான் சொல்ல வந்த திரும்ப சொல்லுகிறேன், மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில். இதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்பதே பிள்ளையே, உன் மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் யூ கேன் ஷேர் வித் ஹிம். அவர் தூற்றி திரிகிறவல்ல, காயப்படுத்துகிறவல்ல, உன் காயங்களை கட்டுகிறவர், உன் காயங்களை போக்குகிறவர், உன்னுடைய காயங்களுக்கெல்லாம் ஒரு வழியை உண்டு பண்ணுகிறவர். அந்த சேபாவின் ராஜஸ்திரிக்கும் கிறிஸ்துவுக்கும் அவள் தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் அவளிடத்திலே சொன்னாள், சம்பாஷித்தாள். இவர் சொல்கிறார், எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சேபாவின் ராஜஸ்திரி இளைப்பாறு கிடைத்தது இல்லையோ, ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஒரு மாபெரும் இளைப்பாறுதலை கற்று வைத்திருக்கிறார். மூன்றாவதாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 10:3. அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறை பொருளாய் இருக்கவில்லை. ஒன்றாகிலும். இதே வார்த்தையை நான் உங்களுக்கு, அது இந்த வார்த்தை கிறிஸ்துவுக்கு ஒப்படையாக சொல்லப்பட்ட வார்த்தை 3ஆம் வசனம். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை கேட்டவைகள் எல்லாம். அவள் கேட்டவைகள், கேட்ட, நாட் ஆஸ்கிங் வாட் ஷி ஹர்ட். அவள் எதையெல்லாம் கேட்டாளோ, எதையெல்லாம் அவள் கேள்விப்பட்டாளோ, அன்பான கர்த்தருக்குள்ளே அவள் 2 வார்த்தை, ஒன்று கேள்விப்பட்டது, கேட்டது, ரெண்டும் சொல்லப்பட்டது. அதாவது ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறை பொருளாய் இருக்கவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, இதைத்தான் சமாரிய ஸ்திரீ சொன்னாள். சமாரிய ஸ்திரீ, நான் செய்த எல்லாவற்றையும், அந்த வார்த்தை கேட்டவைகளை எல்லாம், இங்கே எல்லாவற்றையும்
ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஒன்றும் மறை பொருளாய் இருக்கவில்லை. சாலமோனுடைய அவருடைய வாழ்க்கையில ஒன்றாகிலும் ராஜாவுக்கு இங்கே சமாரிய ஸ்திரீ சொன்ன வார்த்தை, அவர் எல்லாவற்றையும் எனக்கு அறிவித்தார். இது ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை. அதாவது நான் செய்த எல்லாவற்றையும், பொதுவாக மற்றவன் செஞ்ச ஒன்ன சொல்றது ஈஸி, மணிக்கணக்கான பக்கமா எழுதலாம். ஏன்னா அடுத்தவன் செஞ்சது. நான் செய்த ஒன்றை நான் போய் சொல்லுவேன் நான் மக்கள் இடத்துல, அது தலைகுனிவு. எனக்கு அது என்னுடைய தகுதிக்கு அது மோசமானது. இட் லூஸ் மை இமேஜ். என்னுடைய அந்த ஆழ் தத்துவத்தை அது குறைத்து மதிப்பிட விடுகிறது. ஆனால் இவர் சொல்லுகிறார், நான் செய்த எல்லாவற்றையும். எத்தனை பெரிய வார்த்தை பார்த்துங்க. அடுத்தவன் செஞ்செல்லாம் சொல்லுவோம், அவங்க அடுத்து என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்க. That's very easy to share with somebody. அவர் சொல்லுகிறார், நான் செய்த எல்லாவற்றையும். ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ. வந்து பாருங்கள், யோசித்த வார்த்தை தான் கேட்டவைகளை எல்லாம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானவர்களே, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாவற்றையும், நான் செய்த எல்லாவற்றையும் புரிய வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் செய்த எல்லாவற்றையும் வந்து பாருங்கள், அது கிறிஸ்துவானோ. இங்கே சாலமோனுடைய வாழ்க்கையில ஒன்றும் மறை பொருளாய் இருக்கவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைய, சாலமோனுக்கே ஒன்று அந்த வார்த்தை மறைபொருளாய் இருக்கவில்லை என்றால், ராஜாவுக்கு ஒன்றாகிலும் மறைப்பொருளாய் இருக்கவில்லை. ஒரு சாலமோனுக்கே அப்படி இருக்க முடியுமானால், சாலமோனிலும் பெரியவர் உன்னை அறிந்தவர், உன் பாதைகளை அறிந்தவர், உன் வாழ்க்கையை அறிந்தவர், உன் பயணங்களை அறிந்தவர். ஒன்றும் அவருக்கு மறைவாய் இருக்கவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைதான் அவர் சொன்னாள், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு ஒருவர் சொன்னார், வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். அன்னைக்கு சாலமோனுடைய ஞானத்தை ஒரு வந்து பார்த்தாள். அந்த சமாரிய ஸ்திரீ சொல்லுகிறார், வந்து பாருங்கள். நான்காவதாக சாலமோனுக்கும் இரட்சகர் இயேசுவுக்கும். நான்காவதாக உணர்வையாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாம் உணர்வையாக்களை மையமாய் கொண்டுதான். 6ஆம் வசனம், ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. வார்த்தை படிக்கிறேன். இந்த வர்த்தமானங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. இதை அந்த ராஜஸ்திரி சொல்லுகிறார். வர்த்தமானங்கள் யாவும் உம்முடைய ஞானத்தை குறித்து என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. சாலமோனை குறித்து சொல்லப்பட்ட அவள் சொன்ன வார்த்தை. இரட்சகரே சொல்லுகிறார், ஏசாயா 53:1. இங்கே சற்று வித்தியாசமா இருக்கிறது, எதிர்மறையாய். அங்கே அவள் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. அவங்க சொல்றார். ஆனா ஆண்டு சொல்லுகிற வார்த்தை, எங்கள் மூலமா கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டது? அங்கே ராஜஸ்திரிக்கு வெளிப்பட்டது, விசுவாசித்தார். இங்கே ஒற்றுமை அல்ல, வேற்றுமை. இரட்சகர் சொல்லுகிறார், நான் செய்த கிரியைகளை, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அங்கே அவருடைய வார்த்தையை, சாலமோன் வார்த்தையை நம்பினார்கள். ஆங்கிலத்தில் சொல்ல போனா, கவனிங்க, the true report she heard. அவள் கேட்ட அந்த வார்த்தை. அவள் நம்பலாம். இன்னைக்கு திருச்சபைக்கு போகிற பலர் கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதில்லை. அதிசயங்களை, அற்புதங்களை நம்புவதற்கான சாத்தியங்கள் இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்றைக்கு அவள் நம்பினாள். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட விசுவாசத்தையும் வெளிச்சத்தையும் வெளிப்பாடுகளையும் தேவன் தருவாராக. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். நான் வார்த்தையை, உம்முடைய வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. அப்ப கேட்ட ஒன்று வாழ்க்கையில மெய்ப்பொருளாய் மாறினது. இன்றைக்கு நம்ம தேசத்திலே இது எதிர்மறையான வார்த்தை. இன்னும் விசுவாசிக்காத மக்கள் கோடிக்கணக்கான பேர் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அனுபவ பிள்ளையே, இதனாலே ஜெபிப்போமா?
அன்றைக்கு ஒரு ஒரு சேபாவின் ராஜஸ்திரி கேட்ட வார்த்தையை நம்பினாள், அப்படியே கண்டாள். அவருடைய பரந்த தேசத்துல இன்னைக்கு எல்லா இடம் சூழ்ச்சி அறிவிக்கப்படுது. தொலைக்காட்சி மூலமாய், ஊடகங்கள் மூலமாய், செய்தித்தாள் மூலமாய், மிகப்பெரிய தேவ மனிதர்கள் மூலமாய் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் விசுவாசிக்கிற மக்கள் மிக குறைவு. நாம் ஜெபிப்போமா? தேவனே, எங்கள் தேசம் அறிய வேண்டும். இன்னொரு அதாவது ஒற்றுமை உங்களோடு பேச விரும்புகிறேன். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுக்கு பொன்னையும் பொருளை கொடுத்தாள். நீங்கள் சாலமோனுக்கு சொல்லப்பட்டது 1 10:7. நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் இந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை, இவர்கள் பாதி ஆகியும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் உம்முடைய செல்வமும் அதிகமாயிருக்கிறது. இது அந்த ராஜஸ்திரி சொன்ன வார்த்தை. இரட்சகரை கூறி சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அவர் வந்து பார்க்கிற வரைக்கும் அவளுக்கு அந்த விசுவாசம் இல்லை. வேதம் சொல்கிறது, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் அந்த ஸ்திரீயை நோக்கி, உன்னின் சொல் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்பதை குறித்து நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இங்கே கொஞ்சம் கவனமா கேட்கணும். அவள் தன் கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நம்பவில்லை. இங்கே யோவான் 4:22 அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டோம், அவர் மெய்யாகவே கிறிஸ்து என்றார்கள். அங்கே நம்பவில்லை, கேட்க வரைக்கும். அவர் சொல்லுகிறார், இங்கே சொல்லப்பட்டது, நாங்கள் கேட்டோம், நம்புகிறோம். இந்த வார்த்தை உங்களுக்கு எளிமையாக சொல்ல விரும்புகிறேன். அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? They did not believe till they heard. இங்கே they believe in Christ. கிறிஸ்துவை நம்பினார். சில வேற்றுமை ஒற்றுமையெல்லாம் இருக்கும். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு வார்த்தை 1 10:10. அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான சுகந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்தவர்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. இவள் ராஜாவுக்கு வெகுமதிகளையும் காணிக்கைகளையும் கொடுத்தாள், வெகுமதியில பரிசுகளையும் கொடுத்தாள். வேதம் சொல்கிறது 10:2-11 காணிக்கைகளை வெகுமதி கொடுத்தாள். அவர்கள் வீட்டுக்குள் பிரவேசித்த போது பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டகமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அது காணிக்கையாக வைத்தார்கள். அங்கே ராஜஸ்திரி சாலமோனுக்கு கொடுத்தாள், இங்கே சாஸ்திரிகள் இரட்சகர் கொடுத்தார்கள். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அங்கே 1 10:10 அதே வார்த்தை கந்த வர்க்கங்கள் பிற்பாடு அப்படி அவருமே கொடுக்கலையாம். அதே போல சாஸ்திரிகள் சொல்கிறது கந்த வர்க்கங்களையும் பொன்னையும் துபவர்க்கத்தையும் தங்கள் பொக்கிஷங்களையும் வெள்ளை போலத்தையும் காணிக்க வைத்தார்கள். அங்கே ராஜஸ்திரி சாலமோனுக்கு காணிக்கை தந்தாள். இங்கே ஞானிகள் ஆண்டவருக்கு தங்களையே கொடுக்கிறார்கள். அடுத்து இன்னொரு குறிப்பு சொல்ல போகிறேன். குறிப்பு 7வது குறிப்பு 1 10:13 எல்லாம் 1 பேஸ் பண்ணித்தான். சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதியை கொடுத்தாலும் அல்லாமலும் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். சாலமோன் அவள் விருப்பப்பட்டு கேட்டு எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். இரட்சகருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இதை காட்டில் அதிகமாய் கொடுக்கிறவர். யோவான் 10:22 நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு கால் கெட்டு போவதில்லை, ஒருவரும் அவைகளை என் கரத்திலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 24:52 அவர்கள் பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அதே 13 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் தன் பரிவாரத்தோடு தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். சிஷ்யர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டவர்கள், அந்த உயிர்த்தெழும் செய்தியை கேட்டவர்கள். திருமறை சொல்லுகிறது மிகுந்த அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு
எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அங்கே சேபாவின் ராஜஸ்திரி வெகுமதி கொடுத்தது அல்லாமல் கொடுத்தார். தன் பரிவாரத்தோடு தன் தேசத்திற்கு திரும்பி போனார். இசையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்பி போனார்கள். இந்த வார்த்தைகளை நான் திரையிலே பாருங்கள். நம்பர் 1, முதலாவதாக கேட்டார்கள் சாலமோன் ஞானத்தை. இரண்டாவது அன்பானவர்களே, அவர்கள் கொடுத்தார்கள். மூன்றாவது சொல்லப்பட்ட வார்த்தை, அவர்கள் தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். அந்த ராஜஸ்திரி அர்ப்பணித்தாள். கடைசி வார்த்தை, the queen returned to her own country. The disciple returned with their own country with a great joy. அங்கே அவர்கள் திரும்பி போனார்கள். எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே அன்பானவர்களே, சாலமோன் ராஜஸ்திரிக்கு பொன்னையும் வெள்ளியும் தந்தான். இங்கே அன்பானவர்களே, அந்த சீஷர்கள் யோவான் அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர் சொல்லுகிறார், நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவள் பொன்னையும் பொருளையும் கொடுத்தாள். நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்பது பிள்ளை. சாலமோனிலும் பெரியவர் கொடுப்பதில், ஞானத்தில், அறிவில், செல்வத்தில், ஆளுமையில், எல்லாம் வாழ்க்கையை அரசால் உன்னை தன்னுடைய சிங்காசனத்திலே உட்கார் வைப்பதிலே சாலமோனிலும் பெரியவர். கொடுப்பதில் பெரியவர், உன்னை உயர பண்ணலே பெரியவர், ஞானத்திலே பெரியவர், அறிவிலே பெரியவர், ஆற்றிலே பெரியவர். அந்த பெரியவர் வாழ்க்கையிலே பெரியவராயிருந்து இன்னும் பெரிய காரியங்களை செய்ய உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, சாலமோனிலும் பெரியவரே, உங்களுடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆமாண்டவரே, அந்த நாளிலே சேபாவின் ராஜஸ்திரி வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தது அல்லாமல் அவள் ஆண்டவரே தான் கேள்விப்பட்ட யாவையும் உண்மை என்று கண்டாள். அதனால எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களையே நாங்கள் தருகிறோம். வெள்ளியும் பொன்னையும் அல்ல, எங்கள் வாழ்க்கை, எங்கள் நேரம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் அத்தனையும் உங்களுடைய அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் அவள் சந்தோஷத்தோடு திரும்பி போனாள். நாங்கள் என் வாழ்க்கையில துக்கம் மாறி, கவலை மாறி, கண்ணீர் மாறி, பாடுகள் மாறி, சந்தோஷத்தோடு நித்திய வீட்டுக்கு திரும்ப எங்களுக்கும் சகாயம் பண்ணும். சாலமோனிலும் பெரியவர், எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, சாலமோனிலும் பெரியவங்களோடு கூட இருக்கிறார். இந்த பெரியவர் தேவைகளை சந்திப்பார். உன் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார். உன் மனதின் பாரங்கள் யாவற்றையும் நீக்குவார். கர்த்தர் அப்படியே செய்வாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசிரமம் இருக்குமே ஆனால் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய கிளை சபைகள் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட சபைகள் தமிழகத்தில் இருக்கிறது. என்னுடைய சபை ஸ்டான்லி ஆஸ்பத்திரி பக்கத்துல திறந்த வாசல் திருச்சபை. காலை 8 மணிக்கு ஆராதனை உண்டு. மாலை 6:30 மணிக்கு என்னுடைய கூடிவதல் உண்டு. வாருங்கள், வார்த்தையை கேளுங்கள், வளமாயிருப்பீர்கள். God bless you. ஆமென். நீண்ட
எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை வினார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபம் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையில் கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.